வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான டெனன்ட் அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாது, போக போக தான் கிளியரா புரியும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கௌதம்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இப்ப கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு எங்கேயோ கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிக்கிட்டே தான் கிளம்பிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, பெங்களூருக்கு இத்தனை மணிக்கு நான் வந்துருவேன், கார்ல தான் வரப்போறேன், அங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு சேர்ந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா ஏர்போர்ட்டுக்கு அங்க இருந்து போனா என்னடா, பெங்களூர் வந்துதான் போவியான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. இப்படியே பேசிக்கிட்டே இவரும் கீழே இறங்கி வந்துடுறாரு. இப்ப கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பெங்களூர் வரைக்கும்னா ரொம்ப கிலோமீட்டர்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்றாரு. ஒரு வழியா பெங்களூரை ரீச் பண்ணிடுறாரு. இப்போ ஒரு காட்டு பகுதிக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல எரிக்கணும்ன்ற மாதிரி பேக் எடுத்து எதையோ எரிச்சிட்டு இருக்காரு. இவர் என்ன எரிக்கிறாரு அப்படின்றத நமக்கு கிளியரா காட்ட மாட்டாங்க. ஆனா எரிக்கிற விஷயத்த நினைச்சு இவர் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல விடியவே செஞ்சிருது. இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு போலீஸ் ஜீப்லாம் மொத்தமா வருது. என்ன போலீஸ் ஜீப்லாம் வருது அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஷாக்க வராரு. வந்த போலீஸ் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல இவரை அரெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி இங்க சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரை விசாரிக்கிறதுக்காக ஒரு லேடி ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த கௌதம் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காரு பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு கிரைம் நடந்திருக்கு போல, அது சார்ந்துதான் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல வாட்ச்மேனா 2 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாட்ச்மேனுங்க பார்த்த விஷயத்த சொல்லிட்டாங்க. ரிஷின்ற ஒரு நபர் மாடியில இருந்து விழுந்ததை ஒரு வாட்ச்மேன் கவனிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. இதை தாண்டியும் நிறைய விஷயங்களை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. அதாவது நமக்கு புரியக்கூடாதுன்றதுக்காகவே அந்த விஷயத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க. இந்த கௌதம் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு நாளைக்கு முன்னாடி தான் தன்னோட ஒய்ஃப் காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நேர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க மாட்டாரு, ஆன்லைன் மூலியமா தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த ஒய்ஃபை நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க வரும்போது அவர் பேக்ல எதையோ எரிச்சாரு பாத்தீங்களா, அதனால தான் இந்த மாதிரிலாம் சந்தேகப்படுறாங்க. உங்க ஒய்ஃபை பத்தி சொல்லுங்க, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இந்த லேடி ஆபீசர் கேக்குறாங்க. இவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடுது. அதாவது லேடி இறந்து போன மாதிரி இருக்காங்க. இவரும் ஷாக்கிங்கா அவங்கள பார்த்துட்டுலாம் இருக்காரு. இப்ப இந்த லேடி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்கல்ல, உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து இவருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் பேரு சந்தியா அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சொந்தக்கார பொண்ணாதான் இருப்பாங்க. 2 பேரோட வீட்லயும் பேசி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. நல்லபடியே இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருது. இவரை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத்ல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு. அதனால ஒய்ஃப் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. 2 பேருமே சந்தோஷமா இவங்களோட லைஃபை லீட் பண்றாங்க. சந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார்னா ரொம்ப பிடிக்கும். 5 ஸ்டார்லாம் மொத்தமா வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா தான் இவங்களோட லைஃப்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப சந்தியா மட்டும் வீட்டுல இருக்கும் போதுதான் அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்பதான் நல்ல விஷயம் சொல்லுவ அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அதாவது குழந்தைய பத்தி கேக்குறாங்க. அதுக்கு சந்தியா இருக்காங்கல்ல, அந்த ஹாப்பி நியூஸை உங்களுக்கு சொல்ல முடியாது, ஆனா வேற ஒரு நியூஸ் இருக்கு. இவரை வேலையில வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாங்க. நானும் அவர் கூட சேர்ந்து போக போறேன். 2 மாசத்துல நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. கேட்டுட்டு இருக்க லேடி ஆபீசரும் நிறுத்த சொல்லிடுறாங்க. நீ எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ என்ன தப்பு பண்ணன்னு தான் நான் தெரிஞ்சுக்கணும். உன் அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல ரிஷின்னு ஒரு பையன் இருக்கிறது உனக்கு தெரியும்ல, அந்த பையன் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே பயங்கரமா ஷாக்கா வராரு. அவன் சார்ந்து விசாரணை பண்ணும் போது தான் உன் மேலே எங்களுக்கு டவுட் வந்தது. நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, ஒழுங்கா நீ பண்ண தப்பை பத்தி சொல்லுன்னு கேக்குறாங்க. இவர் மேற்கொண்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, முதல்ல ரிஷியை போய் பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரிஷி மேல இருந்து விழுந்திருந்தாலும் இறந்து போயிருக்க மாட்டாரு, சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம் ட்ரை பண்றாங்க. அவர் பேசுற கண்டிஷன்ல இல்ல, லைட்டா வாயை மட்டும் அசைக்கிறாரு. அவரோட மைண்டுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரிஷியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி தான் தங்கிட்டு இருக்காரு. இவருக்கு சிவானின்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வேணான்னு எவ்வளவோ சொல்றாரு, ஆனா நான் கண்டிப்பா வருவேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை நமக்கு காட்டுறாங்க. இந்த 3 பேர்ல ரோனின்னு ஒருத்தன் இருக்கான். அந்த ரோனி இருக்கான் பாத்தீங்களா, வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட ரூம் கதவை தட்டுறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இவன் மட்டும் கதவை திரும்ப திரும்ப தட்டிக்கிட்டே இருக்கான். அந்த சமயம் கௌதம் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபுக்கு பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. யாருன்னு பாக்குறதுக்காக வரவரு கத்தி எடுத்துட்டு வர்றாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. இப்ப கத்திய மறைச்சுக்கிட்டே தான் கதை ஓபன் பண்றாரு. என்ன விஷயம் ரோனிய பார்த்து கேக்குறாரு. இன்னைக்கு தான் ஃபாரினுக்கு கிளம்ப போறீங்க, அதனால தான் கடைசியா ஒரு குட் பை சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியா, சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. மேடம் இல்லையா, அவங்களையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ரோனி சொல்றான். மேடம் தூங்கிட்டு இருக்காங்க, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி விடுறாரு. ரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் ரூம்குள்ள வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரோனியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னன்னே தெரியல, அந்த கௌதம் மொழி சுத்தமா சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஒருவேளை ஒய்ஃபை கொலை பண்ணிருக்கலாம், எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது நீ போய் கதவை தட்டியிருப்ப, அதனால தான் அப்படி பேசியிருப்பாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக்கிங்கா கேக்குறாங்க. டே விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ரிஷி வந்துடுறாரு. இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் வரப்போறாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ரிஷியோட கேர்ள் ஃபிரெண்ட் சிவானியை நமக்கு காட்டுறாங்க. சிவானி இந்த ஊருக்கு பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க வரதுக்கான காரணம் என்னன்றத ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சிவானியை பொறுத்த வரைக்கும் 3 அத்தைங்க இருப்பாங்க. 3 பேருக்குமே பசங்க இருப்பாங்க. அவங்களோட பசங்களை சிவானிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அத்தைங்க யோசிப்பாங்க. அடிக்கடி இதை பத்தி தான் சிவானி கிட்ட பேசுவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, ரிஷி இந்த ஊர்ல இருக்கும் போதே சிவானி லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பத்தி எல்லாம் அத்தைங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பா இருக்காருல, உன் அம்மா சின்ன பொண்ணா இருக்கும் போதே இறந்து போயிட்டா, அத்தைங்க தான் உன்னை அம்மா மாதிரி வளர்த்தாங்க, நீ இப்படி பண்றது எனக்கு சரியா படலமா, யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அப்பாவும் ஒரு சைட்ல பிரஷர்லாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த பிரஷர்லாம் என்னால சுத்தமா தாங்க முடியல, நான் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகல, நீ அவசரப்படாதன்னு சொல்லிட்டாரு. இல்ல நான் கண்டிப்பா வரதான் போறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப ரிஷி இருக்காரு பாத்தீங்களா, இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ரிஷியோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. என்ன அம்மா கால் பண்றாங்கன்னு அட்டன் பண்ணி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அம்மா இருக்காங்கல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சிவானி சொல்ல சொல்ல கேட்காம கிளம்பி போனாங்கல்ல, அதனால தான் சிவானி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ரிஷியோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. பொண்ணு கிட்ட சொன்னார்ல, அதே விஷயத்தை தான் சொல்லிட்டாரு. என் 3 தங்கச்சிங்களோட பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா என்னோட பொண்ணு கேட்க மாட்டா, நீங்க தான் கொஞ்சம் எடுத்து உங்க பையன் கிட்ட பேசி பார்க்கணும், அப்படி இல்ல இவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கனாலும் நம்ம பேசி முடிவு பண்ணலாம், உங்க முடிவு தான் என்னோட முடிவும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் கொஞ்சம் விரக்தியா தான் பேசியிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் பையன் கிட்ட சொல்றாங்க. நீ பெரியவங்க கஷ்டப்படுற மாதிரி மட்டும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. நான் கண்டிப்பா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேமா, சிவானிய வர வேணாம் தான் சொன்னேன், அவ தான் கேட்காம வந்துட்டு இருக்கா, எப்படியாவது பேசி நான் அனுப்பி விட்டுறேன், அதுக்கப்புறம் ஃபேமிலியா சேர்ந்தே முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரிஷி அம்மா நினைக்கிறாங்க. அதனால கடவுள் கிட்ட வந்து வேண்டிட்டுலாம் இருக்காங்க. இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் 3 பசங்க, இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. இந்த பிளாட்ல எப்படி தங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி ரிஷி யோசிக்கிறாரு. நான் கௌதம் சாரை பார்த்து பேச போறேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்னடா உனக்கு பழக்கமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பழக்கம்லாம் இல்ல, லிப்ட்ல வரும்போது சாதாரணமா பேசியிருக்கேன், ஹெல்ப் கேட்டா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் பேச போறேன்னு சொல்லிட்டாரு. சரி போய் பேசு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுறாங்க. இவரும் கௌதம பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. சரி என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வரப்போறாங்க, என் பிளாட்ல இடம் கிடையாது, நீங்க கொஞ்சம் தங்க வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கௌதம் இருக்கார்ல, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் இன்னைக்கு கிளம்பிடுவேன், கீழே போகும்போது உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், நீங்க எவ்வளவு நாள்னாலும் இங்க தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரிஷியும் இதனால சந்தோஷப்படுறாரு. அவர் சம்மதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க, ரிஷி வாயை திறந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, திரும்பி கௌதம் கிட்ட விசாரிக்கணும்னு வந்துடுறாங்க. இப்ப கௌதமும் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. கௌதமும் சந்தியாவும் ரொம்ப ஒத்துமையாலாம் இருந்தாங்கல்ல, ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, சந்தியா ரொம்ப அப்செட்டா இருக்காங்க, சுத்தமா இவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. இதே மாதிரிதான் நாட்கள்லாம் ஓடுது. எதனால பேச மாட்டா அப்படின்றது இவருக்கு புரிய மாட்டேங்குது. இப்படியே சோகமா வாழ்க்கை போகுது. அவங்க தாலியெல்லாம் கழட்டி வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஏன் தாலியெல்லாம் கழட்டி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா யோசிக்கிறாரு. ஆபீஸ்லயும் இதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. சுத்தமா வேலை ஓட மாட்டேங்குது. ஒய்ஃபுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. ஒய்ஃப் பக்கத்திலே தான் இருக்காங்க, ஆனா காலை கடைசி வரைக்கும் எடுக்கவே மாட்டாங்க. என்ன காலை எடுக்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் நாட்கள் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஒரு நாள் ரூம் கதவை திறந்து பாக்குறாரு. அங்க என்ன பாக்குறாருன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. பார்த்தவரு கொஞ்சம் ஷாக்கான மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. இதை கேட்கிற இந்த போலீஸ் ஆபீசருக்கு புரிஞ்சிருது. உன் ஒய்ஃப் அஃபேர்ல இருக்கிறத பாத்திருக்க, அதனால கோவப்பட்டு கொலை பண்ணிருக்க அப்படிதானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க, இவரு கொன்னாரா என்னன்னு தெரியல, இவரு டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால ஒரு பெரிய சூட் கேஸ் எடுக்கிறாரு, அதுக்குள்ள அவங்கள போட்டுட்டு இருக்காரு. ஒய்ஃப் இறந்து போனதை நினைச்சு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சிடென்டலா கொன்னுட்டாரா என்னன்றது நமக்கு தெரியல. இதெல்லாம் இவங்க கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. மேடம் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, நீங்க வந்து பாத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இந்த இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்கல்ல, வந்தவங்கள பாக்குறதுக்காக வராங்க. ரிஷியோட அம்மாவும் சிவானியோட அப்பாவும் தான் வந்திருக்காங்க. அழுதுகிட்டே இவங்க கிட்ட எதையோ சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, திரும்பி ரிஷியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ரிஷி இப்ப பேச ஆரம்பிச்சிடுறாரு. என்ன கொன்றுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் கொல்ல சொல்றீங்க, முதல்ல என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் ரிஷி நடந்த விஷயத்தை இவங்க கிட்ட தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் விஷுவலா காட்டுறாங்க. பஸ்ல வந்தாங்கல்ல, அந்த சிவானியை இவர் பிக்கப் பண்ணிடுறாரு. அப்பா கிட்ட எதுவுமே சொல்லாம கொள்ளாம தான் சிவானி வந்திருப்பாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உன் அப்பாவுக்கு முதல்ல கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் கால் பண்ணி இவர்கிட்ட தந்துடுறாங்க. இவர் தான் கால் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஏமா சொல்லாம கொள்ளாம போன அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. அங்கிள் நான் தான் போனை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரிஷி பேசுறாரு.
எதுனால வீட்ல இருக்கவங்க பேசி முடிவு பண்ணிக்கலாம்ப்பா, அவசரப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அங்கிள், நான் சீக்கிரமா அனுப்பி வச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு. ஏறக்குறைய அப்பா சம்மதிக்கிற மூடுக்கு வந்துட்டார்ல, இதனால சிவானி சந்தோஷப்படுறாங்க. இவரும் இந்த ஊரெல்லாம் சிவானிக்கு சுத்தி காட்டணும்னு நினைக்கிறாரு. எல்லா இடத்தையும் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. சந்தோஷமா இவங்களும் சுத்தி பாத்துடுறாங்க. இப்ப சந்தியாவோட வீட்டுக்கு வரலான்ற மாதிரி வராங்க. பார்த்தா கதவு லாக்ல இருக்கு. என்ன கதவு லாக்ல இருக்குன்னு யோசிக்கிறாரு. அவருக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கௌதம்க்கு கால் பண்றாரு. கௌதம் அப்ப டிரைவிங் பண்ணிருப்பாரு, அதனால போனை எடுக்க மாட்டாரு. என்ன இவரு சாவியை தர மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. வேற வழியே இல்ல, நம்ம பிளாட்ல தான் தங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுதான் என்னோட பிளாட் அப்படின்ற மாதிரி பிளாட்டோட கதவை தட்டுறாரு. காவியான்ற ஒரு பொண்ணு தான் கதவை திறக்கிறாங்க. 2 பொண்ணுங்க இருக்கிறதா சொன்னல, அதுல ஒரு பொண்ணு தான் காவியாவா இருப்பாங்க. இன்னொன்னு பொண்ணோட பேரு மேக்னா அப்படின்றது அவங்களும் ஆயிலாம் சொல்றாங்க. மத்த 3 பசங்க கூட சேர்ந்த மாதிரி இவங்க சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா பொண்ணுங்க பசங்க சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிவானி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. ரிஷி இருக்கார்ல, நீ ரூம்க்கு வா அப்படின்ற மாதிரி ரூம்க்கு கூட்டு வந்துடுறாரு. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரு வெளியே வந்து மத்தவங்க கூட சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சைட் டிஷ்ஷா சிக்கன் வச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப சிக்கன் காலி ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த சிவானி இருக்காங்கல்ல, சிக்கன் வீட்ல வச்சிருக்கீங்களா, எனக்கு செய்ய தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்ல எல்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்போ ஓகே, நானே செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சிவானி சொல்றாங்க. இப்ப கிச்சனுக்கு வந்து செய்யற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தையே சிக்கன்லாம் செஞ்சு இவங்க கிட்ட எடுத்துட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் லேடி திரும்பி கௌதம் கிட்ட பேசுறத நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் அப்செட்டாவே இருந்ததா சொன்னீங்கல்ல, நீங்க பேசலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் கொஞ்ச நாளா சரியா பேசல, நிறுத்தி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எதுவும் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, தப்பு பண்ணிருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, சடனா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்போ ஒய்ஃப் இன்னும் வேகமா அழுகுறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாங்க. அப்பதான் நிறைய விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. காவியா மேகனா கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள மேகனா கிளம்பி போயிடுறா. இப்ப போன் வேற கையில இல்லல்ல, அதனால பக்கத்துல இருக்க சந்தியாவோட போனை வாங்கிக்கிறாங்க. அந்த போன்ல இருந்து மேகனாக்கு கால் பண்ணி பேசிடுறாங்க. போனை கொடுத்ததுக்காக சந்தியாவுக்கும் நன்றி சொல்றாங்க. நார்மலா பேசிட்டு இவங்களோட பிளாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. வேற ஒரு நாள் சந்தியா இருக்காங்க பாத்தீங்களா, கடையில ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வச்சு இவங்க 2 பேரையும் பாக்குறாங்க. இவங்க 2 பேருமே ஜாலியா சந்தியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப பில்லு போடுற இடத்துக்கு வந்துடுறாங்க. சந்தியா அவங்களுக்கு எதுவுமே வாங்கியிருக்க மாட்டாங்க. எல்லாமே ஹஸ்பண்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க. உனக்கு நீ என்னதான் வாங்கியிருக்கன்னு கேக்குறாங்க. இந்த 5 ஸ்டார் எனக்காக வாங்கியிருக்கன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்களுக்குள்ளதான் அறிமுகம் மாதிரி ஏற்பட்டுச்சுல, அதனால அந்த 2 பொண்ணுங்க அடிக்கடி சந்தியாவை பாக்குறதுக்காக வீட்டுக்குலாம் வந்துட்டு இருக்காங்க. நாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குன்ற மாதிரி சந்தியா சொல்றாங்க. இந்த ட்ரெஸ் மட்டும் உனக்காக தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி காவியா சொல்றாங்க. எனக்கா, எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சந்தியா சொல்றாங்க. ஏன் செட் ஆகாது, ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி காவியா சொல்றாங்க. இவங்களும் ட்ரை பண்ணி உங்க கிட்ட எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. இவங்க 2 பேருமே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. இதனால சந்தியாவுக்குமே இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருது. ஒரு நாள் மேகனாவோட பர்த்டேவா இருக்கும். சந்தியாவும் விஷஸ் சொல்லிடுறாங்க. வெறும் விஷஸ் மட்டும் தானா அப்படின்ற மாதிரி காவியா கிண்டலா கேக்குறாங்க. இரு, நீ ஒன்னு தரதுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி 5 ஸ்டார் சாக்லேட்டை எடுத்துட்டு வந்து தராங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி சாக்லேட்டை சாப்பிடுறாங்க. சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. சந்தியாவும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப சந்தியாக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. ஏன் எதுக்குன்னு தெரியல. அப்பதான் பக்கத்து பிளாட்ல இருக்க ரோனி வெளியே வந்துட்டு இருக்கான். இவங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். இங்கதான் ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. மேகனாவும் காவியாவும் சேர்ந்த மாதிரி சந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவ செம்ம அழகா இருக்கா, கட்டிக்கிட்ட கௌதம் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்ற மாதிரி தான் சரக்கச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்து ரோனியும் கவனிச்சிட்டு இருக்காரு. சந்தியா மேல இவருக்கு ஒரு ஆசை வந்துருது. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உன்னிப்பா கவனிக்கிறாரு. இவங்க 2 பேர் பேசினதே இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால ரோனி இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள மறைஞ்சிருந்து கவனிக்கிறாரு. அவங்க கடைக்கு போகும்போது அவங்களுக்கு தெரியாமலாம் இவரை பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவங்க கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கிறாரு. இந்த 2 பொண்ணுங்களும் சரி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இந்த 2 பொண்ணுங்களுமே வேணும்ட்டே தான் அவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் 5 ஸ்டார்லாம் மயக்க மருந்த கலந்து தந்திருப்பாரு. இதை தந்துருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்க 5 ஸ்டார் சாக்லேட் எடுக்கும் போது மாத்தி தான் தந்திருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல சந்தியாக்கு மயக்கலாம் வந்துட்டு இருக்கு. இப்ப ரோனி இருக்காரு பாத்தீங்களா, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களை தூக்கிட்டு போறாரு. ரோனி சந்தியா கிட்ட தப்பா நடந்திருக்காரு அப்படின்றது கேட்டுட்டு இருக்க ஹஸ்பண்டுக்கு புரிஞ்சிருது. இதெல்லாம் ஷாக்கிங்கா இந்த இன்ஸ்பெக்டர் லேடியும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோனி இருக்கான் பாத்தீங்களா, கேலண்டர்ல இந்த டேட்டையே நீ மறந்துரு, அதுதான் உனக்கு நல்லது. இதை வெளியே பேசினா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். இதெல்லாம் அழுதுகிட்டே சொல்றாங்க. இவரும் ஃபீல் பண்ணி அழுவுறாரு. அன்னைக்கு நைட்டு பக்கத்து பிளாட்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த இன்ஸ்பெக்டர் லேடி சொல்றாங்க. அப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா ரிஷியோட கேர்ள் ஃப்ரெண்டு சிவானி வந்துட்டாங்க பாத்தீங்களா, அவங்க கறியெல்லாம் சமைச்சாங்கல்ல, அப்ப இங்க இருக்க ரோனி அவங்கள தப்பாவே தான் பார்த்திருப்பான். இப்பதான் அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம்ம போதையில இருக்காங்க. அதே மாதிரி ரிஷியும் அவங்களும் ரூம்ல இருக்காங்க. இந்த ரோனி இருக்கான் பாத்தீங்களா, கதவை தட்டுறான். ரிஷியும் என்ன விஷயம்னு கேக்குறாரு. நீ ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெளியே இருன்ற மாதிரி சொல்றான். என்ன பேசிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் ரிஷி கோவப்படுறாரு. ஆனா இவன் இருக்கான்ல, ரிஷியை போட்டு பயங்கரமா அடிச்சு வெளியே தள்ளி விட்டுறான். ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறான்.
ரிஷியும் கதவை திறக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ட்ரை பண்றாரு. ஆனா அவன் கதவை லாக் பண்ணி வச்சிருக்கான். அதே மாதிரி உள்ள அவங்க கிட்ட தப்பாலாம் நடந்துட்டு இருக்கான். ரிஷி இதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவன் வெளியே வந்தோன்னா கோவப்பட்டு அவன் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த கேப்ல ரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, ரூம்குள்ள போயிடுறாங்க. இவனுங்க 2 பேருமே அவங்க கிட்ட தப்பாலாம் நடந்துட்டு இருக்காங்க. ரிஷியால எதுவுமே பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 3 பேர் மேல செம்ம கோவம் வந்துருது. இவனுங்க 3 பேரை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வெறித்தனமா இவங்க 3 பேர் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சண்டை போட்டவரு இவங்க 3 பேரையும் ரொம்ப கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. அப்பதான் சிவானியும் ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஒன்னும் இல்லைன்ற மாதிரிலாம் இவர் சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. என் மேலேயும் தப்பு இருக்கு, என் அப்பா சொன்னதை நான் கேட்டிருக்கணும், நீ சொன்னதையாவது கேட்டிருக்கணும், நான் எதையுமே கேட்கல, பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தவங்க பால்கனி கிட்ட போய் சடனா மாடியில இருந்து குதிச்சிடுறாங்க. இதை பாக்குற இவர் ஷாக் ஆயிடுறாரு. நம்மளும் செத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இவங்க கூடிய மாடியில இருந்து இவரும் குதிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங் ரிஷி மட்டும் தான் குதிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா இவங்க 2 பேருமே குதிச்சிருப்பாங்க. குதிச்சதுல சிவானி இறந்து போயிடுவாங்க. ஆனா இவர் இறந்து போயிருக்க மாட்டாரு. ஆட்கள் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அங்க எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்றது முன்னாடி போலீஸ்க்கு தெரியாதுல்ல. ரிஷி போன்ல கடைசியா ஹீரோக்கு தான் கால் போயிருக்கும். அதனால தான் ஹீரோ கிட்ட விசாரணை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை வந்து லாக் பண்ணிருப்பாங்க. ஹீரோ ஸ்டார்டிங்ல பேக்ல எதையோ எரிச்ச மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, ஒய்ஃபோட பாடியை தான் எரிச்சிருக்காரு அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒய்ஃப் கௌதம் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கல்ல, அந்த கோவத்தினால தான் ஒய்ஃபை கொலை பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இந்த லேடி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாங்க. இதுக்காக போய் உன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. ராவணன் சீதாவை கடத்தினான், ராவணன் மேலதான் தப்பு இருக்கு, சீதா மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அதாவது நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்காக இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்ப சடனா இவங்க கன் எடுத்து சூசைட் பண்ணிக்கிறாரு. என்ன சட்டுன்னு சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஆச்சரியப்படுறாங்க. ஒய்ஃபை இவன் கொலை பண்ணலனா எதுக்காக பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு இவ்வளவு பிளான் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அது சார்ந்த நிறைய விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரோட ஃபேமிலியும் வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, கௌதம் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டான், அவன் அப்படிப்பட்டவன் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கௌதம் கிட்ட பேசினது மூலியமா கௌதம் இந்த வேலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்றது இந்த இன்ஸ்பெக்டர் லேடிக்கும் புரியுது. கௌதம் எரிச்சாரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பக்கத்திலே ராமர் சிலை இருக்கு. அவர் ராமர் சம்பந்தமா சொன்னாரு பாத்தீங்களா, அதனால சிலை கிட்ட வந்து தேடி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பேப்பர் உங்களுக்கு கிடைக்குது. என்னதான் பேப்பர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேப்பரை தான் கௌதமோட ஒய்ஃப் கௌதம்க்கு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கௌதம் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னா எடுத்துடலாம், அதே மாதிரி இங்க நடந்த விஷயத்தெல்லாம் கெட்ட கனவா நம்ம மறந்துடலாம், ஃபாரின்ல போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களும் சரின்ற மாதிரி தான் ஏத்திருப்பாங்க. ஆனா இவங்களோட மனசு அதுக்கு ஏத்துக்காது. எங்க போனாலும் சரி அந்த ஞாபகம் எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், என்னால உயிரோட இருக்க முடியாது, நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த லெட்டரை எழுதி வச்சிருப்பாங்க. அவர் வரதுக்கு முன்னாடியே சூசைட் பண்ணிருப்பாங்க. நான் காணாம போயிட்டேன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருங்க, ஏன்னா நான் இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சா எதனால இறந்து போனேன் அப்படின்ற மாதிரி 2 பேரோட ஃபேமிலியும் யோசிப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே தெரிய வரும், அவங்களும் தாங்கிக்க மாட்டாங்க, அதனால தயவு செஞ்சு என்னோட பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. இதனால தான் ஆன்லைன்ல மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி பிளான் போட்டு பெங்களூருக்கு கார்ல வந்திருப்பாரு. பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலான்ற மாதிரி எரிச்சிருப்பாரு. இதனால தான் இவர் அழுதுகிட்டே எரிச்ச மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. சோ அவங்க சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காரு அப்படின்றது விசாரணையில தெரிய வந்திருது. ரிஷிக்கு அந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றது கௌதம்க்கு தெரியாது. ரிஷிக்கு அந்த மாதிரி நடந்ததுனால போலீஸ் இவரை ட்ரேஸ் பண்றதுக்காக இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்திருப்பாங்க. இவரும் மாட்டிக்கிட்டாரு. சிவானி சூசைட் பண்ணிக்கலாம் நினைச்சோன்னா ரிஷியும் சூசைட் பண்ணிக்கிட்டாருல, அது இவங்க சொல்லி இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இவர் ஒருவேளை சாவி கொடுத்திருந்தா இந்த சம்பவம்லாம் நடந்திருக்காது இல்ல, அதுவும் இவரோட மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் கன் எடுத்து இவரே ஷூட் பண்ணி சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. கௌதம் லெட்டரை எரிக்கலாம் நினைக்கும் போது போலீஸ் ஆட்கள் வந்துருவாங்க. அதனால கையில இருந்து லெட்டரை விட்டுருவாரு. கரெக்டா அது தற்செயலா போய் அந்த சிலையில இருந்திருக்கும். அதை இந்த இன்ஸ்பெக்டர் லேடி பார்த்திருப்பாங்க. சோ இதோடயே நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.